சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. ஹலோ, யார் பேசுறது? சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. நான் நான் பேசுறேன். உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க ஒரு 16 பொண்ணுங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்க கூடாது, ஏன்னா இது வாலிப வயசு. குமாரு, ஒரு நிமிஷம் இங்க பாரு. பாரு மச்சான், என்னடா பாரு, என் மூஞ்ச பாரு. ஒரு நிமிஷம். என்னப்பா மூஞ்சில இருக்கு? மச்சா, என் மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேணாண்டு போயிட்டா மச்சா. அவளுக்கெல்லாம் மனசு வச்சிடடா. நீ தேவாங்க மாதிரி அழகா இருக்க மச்சான். ஹலோ, இபி ஆபீஸ் சம்பளம்? ஆமாப்பா. மேடம், எங்க ஏரியால கொஞ்சம் கரண்ட் கட் பண்ணி விட்டுருவீங்களா? ஏன்பா, என்னாச்சு? நான் நல்லா குளிருக்கு போத்திட்டு படுத்துட்டேன். லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் மேடம். டிசம்பர் மாசம் வந்துடுச்சு. அடுத்த மாசம் நியூ இயர். எப்படி பார்த்தாலும் நம்பர் மட்டும்தான் மாறுது. நம்ம வாழ்க்கை ஒண்ணும் மாற போறது இல்ல. அதே ஓட்ட பைக்கி, அதே சம்பளம், அதே ஜாபு. எதுக்கு நியூ இயர் கொண்டாடுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உனைய பத்தி இந்த மாதிரி ஒரு இதாகி போச்சு. இந்த மாதிரியா உன் மனசுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு இதாகி போயிருந்ததுன்னு வையே. அடாத, இந்த மாதிரி வெளியே சொல்லாமே இருந்தோம்னா துருப்பிடித்து போகும். அதனால இந்த மாதிரியே நம்ம 2 பேரும் கலந்து பேசி இந்த மாதிரி ஒரு நாளா பார்த்து இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு இந்த மாதிரி போய் கேட்க வேண்டியதானே. இந்த மாதிரியே கேட்டு தொலைக்கிறேன். அப்பவே சொன்னா என் ஃப்ரெண்டு அலையேசு, ஒரே பிராண்ட் அடிக்கணும் தான், மாற்றி அடிச்சா தலையை ஒடிக்கும், தலையை சுத்தும். அதுக்கு என்ன பண்றது? ஓசியில வாங்கி தராம ஒரே பிராண்டாவை வாங்கி கொடுப்பான். கட்டு எந்த வேட்டியும் காணும். அது சரி, எந்த காவாயில கிடக்கோ. எங்க அப்பா சொன்னாரு, உழைச்ச தாண்டா சோறு கிடைக்கும் பொண்ணாரு. அப்ப குழம்பு கிடைக்க என்னப்பா பண்ணணும்? என்ன நீங்க எல்லாம் உருப்படியே மாட்டேன்னு சொன்னாரு. இப்படிவானா நானு அப்புறம் கூட்டு பொருளுக்கு என்னப்பா பண்றதுன்னு கேட்டேன். போன மனுஷன் திரும்பி வந்து 4 வாங்கிட்டு கட் பண்ணி விட்டுருவீங்களா? ஏன்பா, என்னாச்சு? நான் நல்லா குளிருக்கு போத்திட்டு படுத்துட்டேன். லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் மேடம். சொல்லுங்க, 90s கிட்ஸ் எப்படி நீங்க மட்டும் இவ்வளவு ஒழுக்கமா வளர்ந்துருக்கீங்க? விளக்கமாரடி, பெரம்படி, செருப்படி, பெல்ட் அடி, தோசை கரண்டி அடி வாங்கிப்பாரு தெரியும். காலையில ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணிச்சு. உன் பேர் என்னன்னு கேட்டா அனுப்புறியான்னு சொல்லிச்சு. என்னதான் அனுப்புன்னு கேட்டா பிளாக் பண்ணிடுச்சு. என்னவா இருக்கும்? போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். நீங்கெல்லாம் ஒரு பூவு, உங்களுக்கெல்லாம் ஒரு வாசம். நாத்தம் புடிச்ச நாயே. பாரு, பண்றதையும் பண்ணிட்டு முடிக்கிறத பாரு. அது எப்படிடா எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிற? ஐயோ, இவ்வளவு அழகா பிறந்துட்டியடா குமாரு. உனக்கேத்த பொண்ணு இந்த ஊர்ல இருக்க மாட்டாரா? சத்தியமா வெளி ஊர்ல தான் பிறந்திருப்பா. வெளி ஊர் கூட கிடையாது, வெளிநாடு. பாஸ்போர்ட் எடுத்துட வேண்டியதுதான். எனக்கு அவ்வளவு பெரிய தொப்பை எல்லாம் கிடையாது. என்ன கொஞ்சம் சாப்பிட்டு கண்ணு கூட தெரியாத அளவுக்கு தொப்பாயி போச்சு. சேரும் எங்க இருக்குன்னு கூட தெரியல. நீங்களே சொல்லுங்க, இது என்ன அவ்வளவு